ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்தியா இங்கிலீஷ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளைட் இந்த வேர்டோட மீனிங் பிளஸ் அதோட யூசேஜ் பார்க்க போறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளைட் இந்த வார்த்தையினுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மென்மையா, அமைதியா, முயற்சியே இல்லாம அழகா நகர்றது. இதனுடைய தமிழ் அர்த்தம் சறுக்குதல், மென்சரிவு, நழுவுதல். எப்படின்னா, an ice skater gliding on a frozen lake. ஒரு உறைந்த ஏரியில ஒரு பனிச்சறுக்கு வீரர் சறுக்குவதை போல. a bird gliding on air current. காற்று ஓட்டத்திலேயே ஒரு பறவை ஈஸியா மூவ் பண்ணி பறந்து போறது போல. She was able to glide through her exams. அவளால் அவளுடைய தேர்வில் சுலபமாக தேர்ச்சி அடைய முடிந்தது. இந்த வாக்கியத்துல கிளைட் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அவ சுலபமா தேர்ச்சி அடைஞ்சிட்டா, அதாவது ஈஸியா மூவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம கிளைட் அப்படின்னு யூஸ் பண்றோம். Hours glided as they talked. அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததில் மணி நேரங்கள் கடந்து விட்டன. இதுல கடந்து விட்டன அப்படிங்கிறதுக்கு நம்ம கிளைடட் அப்படின்னு சொல்றோம். அதாவது டைம் போனதே தெரியல, ஈஸியா மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு கிளைட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். The glide of the dancer across the floor was beautiful. தரையில் நடன கலைஞருடைய சறுக்கள் மிகவும் அழகாக இருந்தது. இதுல நடன கலைஞருடைய அந்த டான்ஸ் மூவ்மெண்ட் சறுக்கள் அதை சொல்றதுக்கு நம்ம கிளைட் அப்படின்னு யூஸ் பண்றோம். I just glide along while others struggle with their petty problems. மற்றவர்கள் தங்கள் சிறிய பிரச்சனைகளுடன் போராடும் போது நான் மென்மையாக கடந்து செல்கிறேன். இதுல நான் மென்மையா ஸ்மூத்தா நான் அப்படியே நழுவி போயிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு glide along அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். I just glide along while others struggle with their petty problems. The warm air glided over my face. என் முகத்தில் அந்த வெதுவெதுப்பான காற்று பாய்கிறது. The warm air glided over my face. He glided smoothly from one note to another. அவர் ஒரு தாளத்தில் இருந்து இன்னொரு தாளத்திற்கு சீராக நகர்ந்து செல்கிறார். He glided smoothly from one note to another. இதுல நோட் அப்படிங்கிறது தாளம் அப்படின்னு அர்த்தம். The violinist glided effortlessly from one challenging note to the next. அந்த வயலின் கலைஞர் சிரமமின்றி சவாலான ஒரு தாளத்திலிருந்து இன்னொரு தாளத்திற்கு நகர்ந்து சென்றார். சிரமமின்றி அவர் ஒரு தாளத்திலிருந்து இன்னொரு தாளத்துக்கு போனாரு, ஈஸியா பண்ணி போனாரு அப்படின்னு சொல்றதுக்கு glided அப்படின்னு சொல்றாங்க. The violinist glided effortlessly from one challenging note to the next. The swan glided over the surface of the lake. அன்னம் ஏரியின் மேற்பரப்பில் சறுக்கியது. The swan glided over the surface of the lake. We watched the eagle glide high above the mountain. கழுகு மலையின் மேற்பரப்பில் பறந்து செல்வதை நாங்கள் பார்த்தோம். அதுல கிளைட் அப்படின்னா அது அழகா இப்படி பறந்து போகும் இல்லையா, சோ அதை ரெஃபர் பண்றதுக்கு கிளைட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. We watched the eagle glide high above the mountain. The pilot glided the plane to a safe landing. விமானி விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினார். The pilot glided the plane to a safe landing. Plane ஸ்மூத்தா சறுக்கி லேண்ட் ஆகும் இல்லையா, glide பண்ணி லேண்ட் ஆகும். So glide யூஸ் பண்றோம். Experts said planes would also be able to glide longer in case of டோட்டல் என்ஜின் ஃபெயிலியர். விமானத்துடைய என்ஜின் முழுசா செயல் இழந்ததுக்கு அப்புறமோ, ஒரு என்ஜின் ஃபெயிலியருக்கு அப்புறமோ பிளேன் பார்த்தோம்னா ரொம்ப நேரம் கிளைட் ஆகி போகும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் said plane would also be able to glide longer in the case of டோட்டல் என்ஜின் ஃபெயிலியர். அதாவது அழகா செல்லுது, ஸ்மூத்தா நகர்ந்து போகுது. கிளைட் அப்படிங்கிற வார்த்தைய எப்படி எல்லாம் சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.